மௌனப்புயல் பாஞ்சாலங்குறிச்சியின் வீரமைந்தன் ஊமைத்துரை. 1799ஆம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு பாஞ்சாலங்குறிச்சி அமைதியில் உறைந்திருந்தது. ஆங்கிலேயர்கள் கோட்டையை தரைமட்டமாக்கினர். ஆனால் கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரை என்ற குமாரசாமி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பேசும் திறன் அற்றவர் என்று ஆங்கிலேயர்கள் நினைத்த அந்த வீரரின் மௌனம் ஒரு மாபெரும் புரட்சிக்கான நெருப்பை தன்னுள் ஒளித்து வைத்திருந்தது. சிறையின் இருண்ட அறையில் அவர் அமர்ந்திருந்தபோது அவரது கண்கள் விடுதலையை தாகித்தன. பிப்ரவரி 1801. சிறையில் இருந்த வீரர்களை விடுவிக்க ஒரு இரகசிய திட்டம் தீட்டப்பட்டது. ஊமைத்துரையின் நம்பிக்கைக்குரிய தளபதி சிலம்பன் பழக்கடைக்காரராக வேடமணிந்து சிறைக்கு அருகே வந்தார். சரியான தருணத்திற்காக காத்திருந்த ஊமைத்துரை சிறைக்காவலர்களை திகைக்க வைத்து மிக உயரமான சிறைச்சுவரை ஒரே தாவலில் கடந்து குதித்தார். அங்கிருந்த குதிரையில் ஏறி மின்னல் வேகத்தில் அவர் தப்பிச் சென்ற செய்தி ஆங்கிலேய படையை அதிர வைத்தது. தப்பித்த ஊமைத்துரை நேரே பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றார். அங்கு சிதறி கிடந்த தனது மக்களை ஒன்று திரட்டினார். வெறும் 6 நாட்களில் தரைமட்டமாக்கப்பட்ட கோட்டையை மீண்டும் கட்டி முடிக்கும் அதிசயம் நிகழ்ந்தது. ஆண்கள் பெண்கள் என அனைவரும் களிமண்ணையும் வைக்கோலையும் கொண்டு இரவு பகலாக உழைத்தனர். ஊமைத்துரை ஒரு சாதாரண தொழிலாளியைப் போல தானும் மண் சுமந்து கோட்டை எழுப்பினார். மீண்டும் சீறி எழுந்தது பாஞ்சாலங்குறிச்சி. மீண்டும் கோட்டை எழுந்த செய்தியை கேட்ட ஆங்கிலேய தளபதி அக்னியோ அதிர்ச்சியில் உறைந்தார். இது சாத்தியமே இல்லை என்று அவர் கூச்சலிட்டார். தனது தொலைநோக்கி வழியாக பார்த்தபோது சில நாட்களுக்கு முன்பு சமதளமாக இருந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டையும் அதன் உச்சியில் சுதந்திரக் கொடியும் பறப்பதைக் கண்டு அவரது முகம் சிவந்தது. ஊமைத்துரையின் வீரத்தை அவர் முதன்முதலில் அப்போதுதான் உணர்ந்தார். ஆங்கிலேயர்களின் நவீன துப்பாக்கிகளை எதிர்கொள்ள ஊமைத்துரை கொரில்லா முறை தாக்குதலை கையாண்டார். காடுகளிலும் மலைகளிலும் மறைந்திருந்து திடீர் தாக்குதல்களை நடத்தினார். அவர் பேச முடியாது என்றாலும் ஒரு சிறு சைகை செய்தாலே போதும் அவரது படை வீரர்கள் புயலென பாய்வார்கள். ஒருமுறை அடர்ந்த புதர் மறைவில் மறைந்திருந்து ஆங்கிலேய தளவாடங்களை ஏற்றி சென்ற வண்டிகளை அவர் வழிமறித்து தாக்கினார். பாஞ்சாலங்குறிச்சியில் போர் தீவிரமடைந்தபோது ஊமைத்துரை சிவகங்கை சீமைக்கு சென்று மருது சகோதரர்களுடன் கைகோர்த்தார். பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் அவரை தங்கள் தம்பியாகவே ஏற்றுக்கொண்டனர். தென்னிந்தியாவின் மாபெரும் கூட்டமைப்பு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உருவானது. காளையார் கோவில் காடுகளில் அவர்கள் இரகசியமாக சந்தித்து போர் வியூகங்களை வகுத்தனர். 1801 மே மாதம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது ஆங்கிலேயர்கள் கடுமையான பீரங்கி தாக்குதலை தொடுத்தனர். கோட்டை சுவர்கள் தகர்ந்தபோதும் ஊமைத்துரை பின்வாங்கவில்லை. கையில் ஒரு நீண்ட வேலோடு பீரங்கி குண்டுகளுக்கு இடையே அவர் பாய்ந்து சென்றார். அவரது வேகம் ஆங்கிலேய வீரர்களை நிலைகுலையச் செய்தது. அன்று நடந்த போரில் அவர் காட்டிய வீரம் வரலாற்றில் மௌனப் புயல் என்று பொறிக்கப்பட்டது. போர் நீடித்தது. உணவு பற்றாக்குறை மற்றும் நவீன ஆயுதங்களின் பலத்தால் ஆங்கிலேயர்கள் முன்னேறினர். காயமடைந்த தனது வீரர்களை ஊமைத்துரை ஒருபோதும் கைவிடவில்லை. போர்க்களத்தில் அடிபட்டு விழுந்த தனது தளபதி சிலம்பனை தோளில் சுமந்து கொண்டு அவர் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார். தியாகமும் அன்பும் கலந்த ஒரு தலைவனாக அவர் திகழ்ந்தார். இறுதியில் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் ஊமைத்துரை கைது செய்யப்பட்டார். சோழபுரம் காடுகளில் அவர் பிடிபட்டபோது கூட அவர் கண்களில் பயமில்லை. அவர் முன் நின்ற ஆங்கிலேய அதிகாரிகள் அவரிடம் மன்னிப்பு கேட்கச் சொன்னார்கள். ஆனால் ஊமைத்துரை மௌனமாக நிமிர்ந்து நின்று அவர்கள் கண்களை பார்த்தார். அந்த மௌனம் ஆயிரக்கணக்கான வீர வசனங்களை விட வலிமையாக இருந்தது. 1801 நவம்பர் 16ஆம் நாள் ஊமைத்துரை தூக்கிலிடப்பட்டார். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றிய விடுதலை தீ அணையவில்லை. அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவரது தியாகம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பேச வைத்தது. இன்றும் பாஞ்சாலங்குறிச்சியின் மண்ணில் அவரது வீரமும் தியாகமும் காற்றில் ஒரு இரகசிய பாடலாக ஒலித்துக்கொண்டே இருக்கிறது.